Welcome guys. We are going to see the previous week Nasdaq trade breakdown. Third week of the October. First of all, நம்ம ஒரு trade breakdown பார்க்க போகிறோம். இல்லை ஒரு preview analysis பண்ணுறோம்னா fundamentals very important. Without fundamentals, technicals is nothing. Fundamentals படி இப்போ fundamental தான் நத்திங்காக இருக்குது. ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஃபுல்லாக ஷெடவுனில் இருக்குது. நம்ம ட்ரேட் பண்ணுறது Nasdaq. நமக்கு தேவையான நியூஸஸ் எல்லாமே யூஎஸ் கிட்ட தான் வந்து ஆகும். யூஎஸ் கவர்மெண்ட் ஷெடவுனில் இருக்கிறதுனால நம்ம ட்ரேட் பண்ணுறது போது ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதில் டென்டேட்டிவ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கான் பாருங்கள், எப்போனாலும் ரிலீஸ் ஆகிடலாம் டேட்டா. இன்னை வரைக்கும் அவங்க ஷெடவுனில் இருக்க காரணம் பட்ஜெட் வந்து பில் பாஸ் ஆகலை. பட் அதை அவங்க இன்னும் சரி பண்ணல, சரிங்களா? பட் எப்போனா சரி பண்ணிவிட்டு டக்குன்னு நியூஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும், நம்ம எக்ஸ்பைஜர்ஸில் எந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்லாம் பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதை எப்போவுமே அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, திஸ் வீக் மண்டே பேங்க் ஹாலிடே. ஸோ பேங்க் ஹாலிடே ட்ரேட் பண்ணக்கூடாது தான், பட் நான் இந்த வீக் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஏன்றதை நான் சார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே நோ நியூ, எந்த விதமான ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் பார்க்க தேவையில்ல. பவல் ஸ்பீக்ஸ் அவுட் ஆஃப் த கில் ஜோன் தான். ஜஸ்ட் அவர் ரேட் கட்ஸ் பற்றி தான் ரொம்ப ஃபோக்கஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். எஃப்ஓஎம்சி வேறு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி ரேட் கட்ஸ் எல்லாமே ப்ரைஸ்ட் இன். ஸோ இந்த வீக்கில் பெரிய ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எதுவும் இல்லை கைஸ். நம்ம டேரக்ட்லி டெக்னிக்கல் உள்ள போயிடலாம். ஆஸ் பர் த டெக்னிக்கல் அனலைசஸ், ப்ரீவியஸ் வீக் நம்ம பார்த்துருந்தது மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டி கலெக்டட் வித் ஹையர் வீக்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ட்ரிகர் ஆகியிருந்தது, சரிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வீக்லி டைம் ஃப்ரேம்ஸ், டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ், தென் ப்ரீவியஸ் செஷன்ஸ், இதனோட லிக்விடிட்டிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஐஸ் அண்ட் லோஸ்லாம். ஓகே, ஸோ டேப் ஆனோடனே நம்மளுடைய எய்ம் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ஆல் டைம் ஐ மேக் ஆகுமான்றது தான் நம்மளோட எய்மாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரேட் கட்ஸ் வேறு ப்ரைஸ்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எடுத்தோடனே போயிட்டு நம்ம விற்க தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாடி தான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும். எப்போவுமே நம்ம அதை தான் பண்ணணும் கைஸ். தென் ஃபார் த கிளாரிட்டி, ஒன் டே டைம் ஃப்ரேம் போகலாம். ஏன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ஸ்னால் உங்களுக்கு எஸ்எம்டிஸ் கிடைக்கலாம். அண்ட் தென் முக்கியமான விஷயம், இந்த கேண்டில், இந்த ஒரே ஒரு கேண்டில் தான் வீக்கை ஃபுல்லாக பேரிஷாக முடிச்சதுக்கான ரீசன். ஏன் அந்த கேண்டில் வந்து ஃபுல்லாக பேரிஷாக இருந்ததுன்னா, ஃப்ரைடே லேட்டர் த ஏஎம் செஷன் ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் ஒரே ஒரு ட்வீட்டால் சைனா ரேர் எர்த் மெட்டல்ஸோட சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அரௌண்டு 50 to 54% ஆஃப் த நாஸ்டாக் வெயிட்டேஜ் என்விடியா, டெஸ்லா, அந்த மேக்னிஃபிகன்ஸ் அவன் கூகுள், மெட்டா, இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டாக்ஸ், அமேசான்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தேவை ரேர் எர்த் மெட்டல்ஸ். அவங்க சிப்ஸ் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானிக்கலி அவங்களோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இயங்குறதுக்கு, ஆட்டோமொபைல் ரன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே அது தேவை. அதனால தான் ஒரு பெரிய செல் ஆஃப் வந்தது. அரௌண்ட் $1 trillion மேலே அங்கே வந்து காலி ஆயிடுச்சு தான். தென் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும்? அவ்வளோ பெரிய செல் ஆஃப் பார்க்கும்போது மேபி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் ஆர் கண்டினியூஷன் ஆஃப் செல்ஸ் வந்து மண்டே இருக்கலாமே. நம்ம ஏஷியன்ஸ், லண்டன்ஸ் அதை போய் பார்க்க போகிறது கிடையாது, நியூயார்க்கில் தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் மண்டே ட்ரேட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். ரேஞ்ச் ரொம்ப பெருசு கைஸ். அந்த ஒரே ரீசன் தான் நான் மண்டே ட்ரேட் பண்ண வந்தது. ஈவன் த பேங்க் ஹாலிடேனா கூட 1000 ஹேண்டில்ஸுக்கு மேலே மார்க்கெட் சுற்றும் போது எனக்கு ஜஸ்ட் ஒரு 1% 200 ஹேண்டில்ஸ் கிட்ட சுற்றுச்சினாலே போதும், ஈஸியான ட்ரேட் எடுத்துடலாம். தட்ஸ் வை ஐ பிளான் த ட்ரேட் ஃபார் மண்டே. 4 hours நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன் நான் என்ன ட்ரேட் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அட் த ஸ்டார்டிங் ஆஃப் த மண்டே ஏஷியன் பட் ஃபேராடே கேப் ஃபார்ம்டு. மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஆயிடுச்சு, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், எதுவும் சொல்ல முடியாது. ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து முன்னாடியே முடிஞ்சிச்சு. ஏஷியன் ஸ்டார்ட் ஆனோடனே வந்தாச்சு. ஏன்னா கேப் அப் என்வாக் இங்கே ஃபார்ம் ஆயிருந்தது. என்வாக் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் கனெக்டிங் கரண்ட் வீக் ஓப்பனிங் ப்ரைஸ். க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது, ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அதுக்கு இண்டிகேட்டரும் இருக்குது. நான் உங்களுக்கு லோ டைம் ஃப்ரேமில் போகும்போது யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணோன்னு. அந்த என்வாக் வந்து நம்ம ஒரு எஃப்இஜி மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் வேலிட். எந்த சைடு வந்து அது ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். கேப் அப்பில் இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுங்கள் எஃப்இஜி போல். இல்லை கேப் டவுன் என்வாக்னா நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுங்கள், செல் எஃப்இஜி மாதிரி. இங்கே எனக்கு ஒரு 4 hour எஃப்இஜி அகைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கேண்டிலும் நான் ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், 2 to 6 வேண்டாம், நல்லான்னு பார்க்கறது கிடையாது. இந்த 6 to 10 கூட லாஸ்ட் ½ hour ஆஃப் த கேண்டில் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு இந்த 9 o'clock வரைக்கும் 1 hours என்ன நடக்குதுன்றது கிளியராக தெரிஞ்சிடும். இங்கே பெருசாக எஃப்இஜின்னு எதுவும் இல்லை, ஒரு மைனர் எஃப்இஜி தான். பட் லிக்விடிட்டி இஸ் லிக்விடிட்டி, தட்ஸ் இட். அது நம்மளுக்கு தேவை. இப்போ நீங்கள் இந்த 1 hours போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். தெரியுதுங்களா? இதான் 1 hour நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. இது எல்லாமே ஒரு அக்யூமுலேஷனாக இருக்குது.
இது ஒரு மேனிப்புலேஷன்ஸ் 7 o'clock நடந்துருச்சு. ஸோ மார்க்கெட் அகெயின் பை சைட்ஸ் தான் போகும்ன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, இவன் தான் செல் ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் இருந்தாலுமே ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி பிளேக்காக, இல்லை அப்படி செல்லு தான் ஆக போகுதுன்னா என்வாக் வரணும். ஓகே, இதான் என்வாக் வந்தாகணும் எனக்கு. இது 2 தான் என்னோட ஆன்டிசிபேஷனாக இருந்தது. ஸோ அதே தான் நானுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி இருந்தால் அந்த 4 ஹவர்ஸில் நான் எய்ம் பண்ண ஜஸ்ட் டிசைட் ஆஃப்டர் தான் 9:30 அவ்வளோதான். ஏன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வைக்க முடியாது. 9:30க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ இன்கேஸ் டேரக்ட் பைஸ் ஆர் என்வாக், இதான் என்வாக். ப்ரீவியஸ் வீக் தென் கரண்ட் வீக் அங்கே வந்துட்டு போகலாம், இல்லை அங்கே வந்து டேரக்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் நம்மளோட எய்மாக இருந்தது. இட்ஸ் கோயிங் டு 15-minute டைம் ஃப்ரேம். சி அது ஏஎம்டின்றது புரியுதுங்களா? நம்ம ஒரு 6-8 கேண்டலுக்கு மேலே 1 hour நின்னாலே பார்க்க ஆரம்பிக்கலாம். அது ஏஎம்டி செஷன் ஒரு டைமிங்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிட்டு. ஆனால் தான் நான் அங்கே வந்துட்டே சொல்லியிருந்தேன் அந்த ஏஎம்டின்னு சொல்லிட்டு. தென் கீழே வந்து எனக்கு ரியாக்ட் ஆகும் நம்பிக்கை இல்லை. என்வாக் வரைக்கும் வந்துடும் சொன்னதுக்கான ரீசன் இங்கே எஃப்இஜி இருந்துமே எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. என்வாக் வந்து மேக்னெட் மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ அதுதான் நான் எய்ம் பண்ணுவேன். டிபியா செல் டிபியா என்வாக்லேருந்து அகைன் பைஸ் போதான்னு பார்ப்பேன். சரி, மார்க்கெட் 7க்கு இங்கே இருக்குது. 7லேருந்து இருந்தாலும் நீங்கள் 1 hour விட்டுருங்க, 2.5 hours கழிச்சு தான் நீங்கள் வர போகிறீங்க. 9:30 அகைன் மேனிபுலேஷன் பண்ணலாம். நான் எதிர்பார்த்து திருப்பி மேனிபுலேஷன் ஆகாதுன்னு தான். பட் இங்கே பாருங்கள் 7. அப்போ இது எனக்கு எஸ்எம்டி இல்லை. நான் எஸ்எம்டி பாருங்கன்னு சொல்கிறது, எஸ்எம்டி இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் த மேனிபுலேஷன். நிறைய பேர் எஸ்எம்டி பார்த்தா தான் ட்ரேட் எடுக்கணும்னா அப்போ அது எனக்கு தேவையில்லை, நார்மலாக நான் நல்லா தானே பண்ணுறேன், அதெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் அது ஒரு கன்ஃபர்மேஷன்றதை தாண்டி அது ஒரு மேனிபுலேஷனுக்கான க்ரைட்டீரியா. புரியுதுங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் எஸ்எம்டி பாருங்கள் நிறையா வாட்டி என்னோட அனலைசஸில் சொல்கிறது. நான் இந்த வீக் ஃப்ரைடே நல்லா க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது மோசமாக க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஒரு $500 லாஸ் பண்ணிவிட்டு பேக் டு பேக் 2 ட்ரேட் எடுத்து. ரீசனே நான் எஸ்எம்டி இல்லாமல் உள்ளே போனேன். நான் அப்படி தான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? அங்கே வந்து வேறு எதுவும் எனக்கு க்ரைட்டீரியா அனலைஸ் பண்ணி நான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ட்ரேடுக்கும் என்னோட லாஸஸை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கோ, இல்லை என்னோட செட்டப் வந்து இங்கே ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் ரீசன்ஸ் நிறைய தேடிட்டு இருக்க முடியாது. என்னோட செட்டப்னா கிரியேட் பண்ணும்போது எஸ்எம்டியை வந்து நான் மெயினாக பார்க்குறேன். ஏன்னா அது இல்லைனா எனக்கு லாஸஸ் வருது. ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? க்ரைட்டீரியான ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு அது இல்லைனா வந்து லாஸ் வருது. ஸோ எஸ்எம்டி இல்லாமல் நான் ட்ரேட் எடுத்தேன், லாஸ் பண்ணிட்டேன் ஃப்ரைடே. அவுட் ஆஃப் த ரூல். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா கிரியேட் பண்ணுங்கள். அதில் எஸ்எம்டியை வந்து நான் தவிர்க்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ரீசன் அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் கைஸ். ஓகே, சி கிளியர் ட்ரேட், சூப்பர் ட்ரேட்ஸ். மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. அரௌண்ட் இந்த லிக்விடிட்டி நம்மளுக்கு 15 minute பார்க்கும்போது அந்தளவுக்கு கிளியரே இல்லை. பட் 1 minute பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் இது ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, கன்ஃபார்மாக இதை எடுத்துரும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது எனக்கு ஒரு எஸ்எம்டியாக ஃபார்ம் ஆகுது இல்லை, இந்த இடத்துல அது எடுக்கல, இங்கேருந்து அதே மாதிரி லிக்விடிட்டி. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இஎஸ்ல எடுக்கல, என்கியூவில் எடுத்திருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு எஸ்எம்டி ஃபார்மேஷன் தான். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பைஸ் ஆகணும்னா நான் இதை வந்து டார்கெட் பண்ண போகிறேன். லண்டன் ஐஸ் அது எப்போவுமே அதான் பண்ணுவாங்க. சிம்பிள், நம்மளுக்கு இந்த மாதிரி லோஸ் எடுத்தோம்னா லண்டன் ஐஸ் வந்து டார்கெட் பண்ணுவோம். ப்ரீவியஸ் செஷன்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவோம் கைஸ். ஓகே, அதுதான் ஓவரால். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவலோஸ் வந்த மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன டார்கெட். பட் நான் வைக்கிறதுக்கான ரீசன் அன்றைக்கி பேங்க் ஹாலிடே, கன்ஃபார்மாக மேலே புஷ் ஆகுமான்றது நமக்கு தெரியாது. குட்டி ரேஞ்ச் தான். நார்மல் டேஸ்னால் பயங்கரமாக புஷ் பண்ணி கொடுத்துரும். குட்டி ரேஞ்ச் தான் இது புஷ் ஆகுமான்னு தெரியாது. சரிங்களா? இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் நான் சொல்லிடுறேன். நான் இங்கே வந்து செல் ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த லிக்விடிட்டி வந்து கன்ஃபார்மாக எடுக்கும்னு சொல்லிட்டு எந்த விதமான பிடிஆர்எஸ் அது இதுன்னு பார்க்காம இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங் மாதிரி ஸ்கேல்பிங் அடிப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு செல் ட்ரேட் தான் நீங்கள் எடுத்தோன்னே இங்கே பார்த்தது. ஜஸ்ட் ஒரு செல் ட்ரேட், தட்ஸ் இட். அதுவும் சிஎஃப்டி ப்ராஃபிட்டில். இது வந்து ஃபியூச்சர்ஸில் நான் எடுக்கல. ஸ்ட்ரீமிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், யூடியூப்பில் எல்லாமே இருக்குது வீடியோஸ். பட் நான் இந்த கிரேட் பைஸை மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஒஸ்ட். நான் மிஸ் பண்ணதுக்கான பெரிய ரீசன், நான் அப்போ இது வந்து ஒரு ஈக்குவல் லோ அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டேன். இது ஈக்குவல் லோ, இது எடுத்துரும், கண்டினியூஷன் ஆகாதுன்னு. பட் நான் ஸ்ட்ரீமிங்கில் சொல்லிட்டு இருந்தது, இங்கே போய் நீங்கள் செல்ஸும் பார்க்காதீங்க, இதுவும் வந்து ஹெச்ஆர் ஐஸு. ஸோ டபுள் சைடு எனக்கு அந்த மாதிரி இருந்தோடனே ஒரு கன்ஃபியூஷன்ஸ். நான் ஒரு நல்ல என்ட்ரியை, ரொம்ப ரொம்ப தெளிவான என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரெக்கவரி, அதை நான் அப்போ வந்து யோசிக்கவே இல்லை சுத்தமாக. இந்த பாருங்க, வி ஷேப் ரெக்கவரி, பர்ஃபெக்ட் ரெக்கவரிஸ். நம்ம மறுபடியும் ரெக்கவரிஸ் பற்றி படிச்சிருப்போம், அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணிட்டேன். கிரேட் ட்ரேட். கண்டினியூஸ்லி பேக் டு பேக் 2 days நான் என்னோட ட்ரேட்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீக்கில். சி, தட்ஸ் இட் கைஸ். எனஃப். கன்சிஸ்டன்ட் 2 hours எனஃப். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே போயிட்டு ரொம்ப நேரம் நின்றுருந்தது 2.5 years. ஐ மீன் இதில் வந்து ஒரு 6-7 கேன் நின்றுட்டு இருந்தாலே பெரிய சான்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ ரொம்ப நேரம் நின்றுருந்தது. இதுதான் மெயின் டிபி. அங்கே கண்டினியூஷன் ஆகலை. பேங்க் ஹாலிடேஸ்லேயே எனக்கு 2 hour கிடச்சாலே பெரிய விஷயம் சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுறேன். நார்மல் டேஸே அதானே எய்ம் பண்ணுறோம். ஸோ
குட் ட்ரேட் பேஸ்ட் ஆன் த ஏஎம்டி ப்ளஸ் எஸ்எம்டி. வேறு எந்த விதமான க்ரைட்டீரியாவும் நான் இங்கே பெருசாக பார்க்கல. ஓகே, கோயிங் டு அகைன் மண்டே எப்படி முடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம டே டைம் ஃப்ரேம் டியூஸ்டே பிளான் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு ரேஞ்சில் இருக்கோம். மண்டே பைஸில் முடிஞ்சிருக்கு கைஸ். ரொம்ப சிம்பிள் கைஸ். டே டைம் ஃப்ரேம் வரீங்களா, ப்ரீவியஸ் டே ஐஸ் அண்ட் லோஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே ஐஸ் அண்ட் லோஸ். ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டே ஹை. இந்த ப்ரீவியஸ் செஷன்ஸ் லிக்விடிட்டி, ப்ரீவியஸ் டே அண்ட் ப்ரீவியஸ் வீக் லிக்விடிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மந்த்தும் இம்பார்ட்டன்ட் தான், பட் மந்த் ரொம்ப எடுத்துடாது மார்க்கெட். அதனால் அதை பற்றி நான் பேசுறது இல்லை, பட் இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டன்ட்லாம் விட்டுறாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேலேருந்து டேரெக்டாக 1 hour வரலாம் கைஸ், தப்பே கிடையாது. பட் என்னோட அனலைசிஸ் வந்து இந்த டைம் ஃப்ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் நான் ரொம்பலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். டே 1 hour 4 hours எல்லாமே பார்த்துப்பேன். எனக்கு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்றது நான் தான் சூஸ் பண்ணணும். செல் ஆஃப் ஆயிருக்கு மண்டேவோட நைட்டில். தென் ஏஷியன்ஸ் செல் ஆஃப். ஏஷியன்டே சொல்லலாம், இது டியூஸ்டே ஏஷியன் தான் உங்களுக்கு மண்டேவாக காமிக்க நியூயார்க் டைம் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு செல் ஆஃப் 6 to 10 கேண்டில் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 hours நமக்கு கிடச்சிடும் டேட்டா. அடுத்த ½ hour கிடச்சிடும். லாஸ்ட் ½ hour 9:30 நம்ம உள்ளே வர போகிறோம் கைஸ். இங்கே மார்க்கெட் என்வாக் நோக்கி வருது. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட் தான். நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஐஆரில் இருந்தது. ஓகே, நான் சொல்ல மாட்டேன், டே டைம் ஃப்ரேமில் ஒரு ஐஆரில் இருந்தது. ஸோ இப்போ எனக்கு இதை பார்த்தோன்னே தோன்றது ஒன்று தான், இங்கேருந்து செல் ஆகுமா ரைட்டா. நானே ஒரு ரேஞ்சில் இருக்கேன். ஸோ அப்போ லிக்விடிட்டி டு லிக்விடிட்டி தான் மார்க்கெட் கம்பல்சரி ப்ளே பண்ணணும். ஈவன் தான் நான் வீக்லி ஐஆரில் இருந்தாலுமே இங்கேருந்து எனக்கு புஷ் கொடுத்து போகும் நான் நம்ப முடியாது. ஏன்னா நான் மார்க்கெட் 9:30 ஓப்பன் ஆகும்போது அதான் அவ்வளோ பெரிய செல் ஆஃபில் இருக்கேன். ஓகேங்களா, பட் இங்கே மெயின் திங் என்னோட க்ரைட்டீரியா பை தானே. அந்த பைக் எனக்கு இங்கே ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்கு. என்வாக மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங் ப்ரைஸ் ப்ளஸ் கரண்ட் வீக் ஓப்பனிங் ப்ரைஸை ஒரு எஃப்இஜி போல் மார்க் பண்ணுங்கள். லோ டைம் ஃப்ரேம் போகும்போது அந்த என்வாக் எஃப்இஜி மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கும், இண்டிகேட்டர் நான் காமிக்கிறேன். ஸோ அது வந்து கேப் அப்பாக இருந்தால் பை என்வாகு, கேப் டவுனாக இருந்தால் செல் என்வாக். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ஃபெக்ட்லி மார்க்கெட் அங்கே தான் வந்து டேப் ஆகிருந்தது. ஜஸ்ட் 1 hour பாருங்க. இருந்தாலுமே நான் எய்ம் பண்ணணும்னு சொல்லிடுறேன் கைஸ். ஒரு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்லேருந்து மார்க்கெட் அது மாதிரி ஃபாலோ ஆகி கீழே இருக்கும்போது என்னோட எய்ம் என்னவாக இருக்கும், பேக் இன் டு த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் அண்ட் செல்ஸ். ஓகே, அதான் என்னோட எய்மாக இருக்கும். பேக் இன் டு த ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் செல்ஸ். அது அப்புறம் பார்த்துக்கலாம் செல் ஆகுதோ இல்லையோ. ஃபர்ஸ்ட் அங்கே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் ஆகணும். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸை பிடிக்கலாமா, நிறைய பேர் கவுண்டர் ரெண்டர் பிடிக்கலாமான்னு கேட்குறீங்க. ஆனால் அது நீங்கள் 1 minute போய் ட்ரை பண்ணுறீங்க, 15 minute போய் ட்ரை பண்ணுறீங்க. அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. நான் சொல்கிறது 4 hour ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எஃபெக்ட்ஸில் நான் டே அண்ட் 4 hour சொல்லுவேன். எங்கேயும் பொறுத்தவரைக்கும் டைமிங்ஸ் கம்மி. ஸோ 1 hour and 4 hour ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக போகலாம், கவுண்டர் ரெண்டாக இருந்தாலுமே. பட் அதில் 1 hours கொஞ்சம் ரிஸ்கி, 4 hours ஓகே. சரிங்களா, நான் அந்த இன்ட்ரா டேக்கு சொல்கிறேன் கைஸ். நீங்கள் கவுண்டர் ட்ரெண்ட் பிடிக்க போகிறீங்க, மார்க்கெட் ஓவராலாக வைஸாக தான் இருக்குது. அதான் சொல்லுவோம் எக்ஸாக்ட்லி என்வாக் டேப். நீங்கள் இங்கே வந்து கேப் அப்புன்னு தான் மார்க் பண்ணுவீங்க. நான் கேப் அப்புன்னு மார்க் பண்ண சொல்லலை. ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங் ப்ரைஸ் தென் கரண்ட் வீக் ஓப்பனிங் ப்ரைஸ் அப்படி தான் மார்க் பண்ணணும் என்வாக. இது வந்து கண்ணுக்கு தெரியல கேப் அப், ஈஸியாக தான் மார்க் பண்ணிருவீங்க. நான் இப்போ அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் நேமும் நான் சொன்னேன். இதில் மார்க் ஐக்காமி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் க்ளோசிங் ப்ரைஸ் டு கரண்ட் வீக் ஓப்பனிங் ப்ரைஸ் எனக்கு அந்த என்வாக மார்க்கெட் டேப் ஆகிருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுவேன் நான். அதில் சிம்பிள் கோயிங் பேக் டு த 15-minute டைம் ஃப்ரேம். Tuesday, Friday. Yeah, see. சிம்பிள் கைஸ், இதுதான் 9:30. பட் அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும், எனக்கு பிடிஆர்ஏவே கிடையாது. ஓகே, எனக்கு எந்த விதமான பிடிஆர்ஏவும் கிடையாது பைஸ் பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு பிடிஆர்ஏ என்வாக். ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு ட்ரேட் பிளானில் எவ்வளோ கிளியராக சொல்கிறேன். இந்த கிளாரிட்டி எனக்கு அன்றைக்கி லைவில் ட்ரேட் பண்ணும்போது கிடைக்கல. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு என்வாக பார்த்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி என்னோடய பைஸை மிஸ் பண்ணிட்டேன். இந்த பை மூமெண்ட்டே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். கிரேட் பைஸ் மிஸ்ட். இத்தனைக்கும் இது வந்து ஒரு கிளியர் ஏஎம்டி பேட்டர்ன். பர்ஃபெக்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த லோஸ்லாம் சஸ்டெயினே ஆகாது. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ஸ்லாம் சஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஸோ மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே டக்குன்னு செல் அடிச்சது. அந்த செல்ஸில் நான் எஃப்இஜி ஃபார்ம் ஆனோடனே இது வந்து எய்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த மார்க்கெட் தொட்டுருக்கேன் என்வா வரைக்கும் ட்ரேட் எடுக்கலான்னு. பட் அது எதுவும் டேப் ஆகலை. அப்படி தான் மார்க்கெட் நகர்ந்துச்சு. அது எதுவும் பண்ண முடியாது. நம்ம இங்கே 1 மினிட்ல காமிக்கிறேன். எஸ்எம்டிஸ் ஃபார்ம் பண்ண நீங்கள் மெயினாக அதை பார்த்தே ஆகணும். யா சி ஃபுல்லாக ஃபாலோ ஆகிட்ட பிறகு பக்கமாக என்ன தொட்டு பையாக ஸ்டார்ட் ஆச்சு. இந்த எஃப்இஜியும் பார்த்தேன். அந்த எஃப்இஜியை 47 தென் 51 மேக்ரோ டைம் ஹையை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல எய்ம் பண்ணியிருந்தேன். அங்கே மார்க்கெட் வரவே இல்லை. அதாவது ஒவ்வொரு கன்ஃபர்மேஷனாக நல்லா போகிறது. இங்கேருந்து நிறைய பேர் வந்து நான் செல்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நானே அது வந்து வேண்டாம்னு சொன்னதுக்கான ரீசன் ஈக்குவலைஸ். ஸோ கன்ஃபார்மாக சஸ்டெயின் ஆகாது மார்க்கெட். அந்த ஈக்குவலைஸ் எல்லாம் எடுத்துடும். சரிங்களா, இங்கேயுமே அந்த ஈக்குவலைஸ்லாம் இருந்தது. அதனால தான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன். இவ்வளோ பார்த்தேன் நான். எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, லிக்விடிட்டி டு கைஸ், லிக்விடிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து ரொம்ப அலைன்மெண்ட்டாலாம் பேச வரல. நான் ஜஸ்ட் என்னோடய வியூஸ் அப்படியே ரியாலிட்டியாக ராவாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, லிக்விடிட்டி தான் மார்க்கெட். ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. மார்க்கெட்டில் எந்த பக்கம் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகிடுச்சோ அதுக்கு ஆப்போசிங் சைடு அது டெலிவர் பண்ணியே ஆகும். ஆனால் அதை நம்ம அப்படியே ஒரு மனத்தனமாக எடுத்துக்கிட்டு அப்படி தான் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கான க்ரைட்டீரியாஸ் தான் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க. அதை நீங்கள் வேலிடேட் பண்ணுறது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரே பார்க்குறீங்க. ஓகே, நீங்கள் லிக்விடிட்டி பார்த்ததுக்கான ரீசன், இந்த லிக்விடிட்டி கம்ப்ளீட்டட் வேறு லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் நகர போகுது, அதாவது எஸ்எஸ்எல் கம்ப்ளீட்டட் பிஎஸ்எல் நகர போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டேரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. தென் எந்த டேரக்ஷன் டிபி வைக்கணுன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு லிக்விடிட்டி வச்சு ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன பண்ண போறீங்கன்னா அதை வேலிடேஷன் பண்ணுறீங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணது கரெக்டாக இல்லையான்றத ஸ்ட்ரக்சர். ஓகே, இதெல்லாம் ஓகே, நான் அப்படியே என்ட்ரி போட்டுற முடியுமா? அதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்ல எல்லாம் பிரேக் அவுட்ல போகிறது. பட் நம்ம அப்படி பண்ணாமல் ஒரு என்ட்ரி பாயிண்ட் பிடிஆர்எஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பிடிஆர்எஸ் கம்ஸ் வித் ஸ்டாப் லாசஸ். வித்தவுட் ஸ்டாப் லாசஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்து ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ இந்த அலைன்மெண்ட்டை தான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறேன். நான் லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். எக்ஸ்டர்னல் க்ரைட்டீரியா அந்த என்வாக்லாம் பார்த்தேன். ஓகே, பட் நான் அன்னைக்கு லைவ் ட்ரேடில் அதை ஒரு பெரிய க்ரைட்டீரியாவாக எடுத்திருந்தா நான் அந்த பைஸ் எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் என்வாக் மட்டும் தான் இருக்குது, எனக்கு ஒரு பிடிஆர்ஏவும் இல்லைன்னு என்னோட ஸ்ட்ரீம்லேயே நான் குழம்பிருப்பேன். எல்லாமே யூடியூப் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம். என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங்ஸ் 1.5 மணி நேரம் நான் என்ன பண்ணுறேன்றதை நான் கிளியராக போட்டிருக்கேன். ஸோ அதன்படி நான் பார்த்தேன்னா, நாங்கள் ஒழுங்காக அனலைசிஸ் பண்ணியிருந்தால் இந்த என்வாக்கில் கிடைச்ச 2 டைம் எனக்கு பைஸை நான் மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். பக்காவாக எடுத்திருப்பேன். அதுவும் எனக்கு ஃபேவரட் மேக்ரோ செட்டப், என்னோட ஃபேவரட் செட்டப். ரொம்பலாம் வேண்டாம், லண்டன் ஐஸ் தான் என்னோட டார்கெட்டு. இந்த லண்டன் எங்கே 2 o'clock தோ, இதுதான் என்னோட டார்கெட். செஷன் ஐஸ் நம்ம டார்கெட் பண்ணுறது தான். ஓகே, அது வரைக்கும் போனீங்கன்னா 7 RR வருது. ரீச் ஆனது செகண்ட் மேக்ரோஸில் கொஞ்சம் ப்ளே ஆகி முடியும் போது ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் என்னோட ஃபைனல் டிபி. அதுக்கு முன்னாடி சிம்பிள் டிபி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது போதுமே, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்கு அடுத்தது இங்கேருந்து கிடைக்குமான்னு பார்த்தேன். அங்கேருந்து என்ட்ரி கிடைக்கல, அதாவது 2 hour வந்துருக்கும். ஸோ என்வாக் வந்து ஒரு பிடிஆரை கன்சிடர் பண்ணுங்க. மார்க்கெட் இந்த மாதிரி லிக்விடிட்டி எல்லாம் கரெக்ட் ஆகி அப்போசிங் சைடு லிக்விடிட்டி வச்சிருந்து இதெல்லாம் பார்க்கணும். நான் என்வாக் கன்சிடர் பண்ணேன். இந்த வாட்டி நான் நல்லா போயிருக்கேன், அடுத்த வாட்டி நல்லா போகலாம். என்ன பண்ணுறது, புரியுதுங்களா? கன்சிடர்னா அதை உடனே அப்படியே நம்ம கன்சிடர் பண்ணணும். இல்லை, எக்ஸ்டர்னல் க்ரைட்டீரியாஸ் இருக்கும்போது இது ஒரு அடிஷ்னல் க்ரைட்டீரியாவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பாருங்கள், இந்த லிக்விடிட்டிலாம் நம்மளுக்கு பக்கான்னு எல்லாருமே தெரியும்ல. ஸோ அப்போ எனக்கு என்வாக் கிரியேட் ஆகிட்டு உதவி பண்ணுது. அப்படி தான் எடுத்துக்கணும். மேக்ரோஸ் உதவி பண்ணுது. அலைன்மெண்ட் நீங்கள் தான் பண்ணணும். ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒரே நேரத்தில் எப்போ பார்த்தாலும் ஒர்க் ஆகிட்டுமே இருக்கணும் கிடையாது. எவ்ரி ஸ்ட்ராட்டஜி ஹஸ் அ ஃபெயிலியர் ரேஷியோ, எவ்ரி ஸ்ட்ராட்டஜி ஹஸ் அ வின்னிங் ரேஷியோ. ப்ராபபிலிட்டிஸ் மேட்டர்ஸ். இதை ஆஃப் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஓகே, டியூஸ்டே முடிச்சிட்டோமா நம்ம? மண்டே நைஸ் என்ட்ரி, மண்டே தென் டியூஸ்டே 2 நாளுமே யூஸ் பண்ணியிருந்தேன். டியூஸ்டே வேறு லெவல் என்ட்ரி, மினிமம் 5 hour to 7 hour என்ட்ரி. 5 hour enough. ஓகே, மண்டே 2 hour என்ட்ரி, பேங்க் ஹாலிடேயில். கிரேட் ஸ்டார்ட் ஆஃப் த வீக் கைஸ். இது டியூஸ்டே முடிச்சிருக்கான் அழகாக. டே லோ எடுத்துட்டு டே எடுத்துட்டான். நான் இதுக்காக தான் லிக்விடிட்டி மார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாஸ் மென்டார்ஷிப்பில் செகண்ட் டாபிக்கே இதை பற்றி தான் ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்துருப்போம். ஓகே,
அகெயின் பேக் டு த கன்ஃபியூஷன்ஸ். நம்ம டே ஐஆர் உள்ள வந்துட்டோம். இப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயங்கர டவுட் இருக்கும் கைஸ், எனக்குமே இருந்தது செல்லா பையான்னு. பட் நான் அதை ரொம்ப கவனிக்கிறது கிடையாது. எப்பவும் போல நான் பண்ணது ஒன்றே ஒன்று தான். ஏஷியன்ஸு லண்டன்ஸ் எல்லாம் முடிவிட்டோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் டே ஐஸ் அண்ட் லோஸ் நம்ம மார்க் பண்ணிப்போம். 9:30 ஆஃப்டர் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே எதனா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கும்ன்றது தான் என்னுடைய டெய்லி ஐடியா. ஓகே, இப்போ இருக்க என்னோடய நாலேஜுக்கு நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எதுவாக இருந்தாலும் 9:30 அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க. நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறது இண்டெக்ஸ் மார்க்கெட். நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணுவீங்க அது கூட ட்ரீட் பண்ணுங்க. ஓகே, பர்ஃபெக்ட்லி இங்கே அலைன்மெண்ட் ஆகிருக்கா. ஒரு ரேஞ்ச், அகெயின் ரேஞ்ச். நம்ம அந்த டே கேண்டில், ஃப்ரைடே கேண்டில் தாண்டுற வரைக்கும் நம்ம ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்கோம், வேறு வழியே இல்லை. ஏஷியன்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு நம்ம பார்க்கும்போது வெனஸ்டே, டியூஸ்டே, அகெயின். ஓகே, 6 to 9, சாரி 6 to 10. இப்போ நாங்கள் மார்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 ஃபேரடிகா கண்டினியூஷன் ஆகணும் நம்பிக்கை தான் செல்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்றதை நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணணும். 4 hours. ஓகே, 4 hours அட் த சேம் டைம். இது 2 o'clock லோவா, அதே மாதிரி இங்கே 2 o'clock லோவா 4 hours வந்துது. அதுக்கு அடுத்தது இது கைஸ், ரெண்டுமே என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருந்தது தான். ரீசன் ஃபர்ஸ்ட், எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இந்த ஹேண்ட் ஓப்பன் ஆகும்போது, இந்த லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ப்ரீவியஸ் டே ஆகிதான ஒரு டார்கெட். மார்க்கெட் எனக்கு டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படியே கூட போயிடும். அதுக்கு அடுத்தது வரும்போது இது எனக்கு வந்து வேலை செய்யாது. ஏன் தெரியுமா? ஒரு பிஎஸ்ல எடுத்துட்டான், ப்ரீவியஸ் டே பிஎஸ்ல எடுத்துட்டான். அவன் திருப்பி கீழே வரும்போது ஒரு எஸ்எஸ்எல் எடுத்தே ஆகணும். ஒரு எஸ்எஸ்எல் இல்லாமல் உங்கள் பிடிஆர் எழுதுனா உங்கள் பிடிஆரே தான் காலி, உங்கள் பிடிஆரே தான் பலியாடி. எஸ்எஸ்எல் எடுத்துருவான், அதுக்கப்புறம் இங்கேருந்து கரெக்டாக போயிட்டு போயிடுவான். இதை நான் பொறுமையாக தான் கற்றுக்கிட்டேன். சரியா, இது நடந்ததா இல்லையான்றத நீ போய் பார்ப்போம். நல்லா பாருங்க, 9. ஓகே, வெனஸ்டே 9 o'clock. இதையுமே மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா அந்த இடத்துல கரண்ட்லி டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸுக்கு இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட், நான் வந்துட்டு போகலன்னா டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸுக்கு என்ன ஆகும்? அங்கேனா அதுக்கு அதான் யூஸ் பண்ண மாதிரி, ரைட்டா? அங்கே தான் வந்து ஒரு பை ஃபேரடிகா போயிட்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண கன்ஃபார்மாக தெரியும். இந்த மாதிரி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் அதையும் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ்க்காக. இதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல எஸ்எம்டிஹெச், பிடிஆர் எஸ்எம்டி. 7 o'clock லோ ஸ்விஃப்ட், 7 என்ன 5 o'clock ஸ்விஃப்ட் ஆகிருக்கு. இங்கே மார்க்கெட் இந்த ஃபேரடிகா தொடக்கூட இல்லை. அப்போ எனக்கு எஸ்எம்டி தானே 9 AM இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஃபேரடிகா போய் வரணும். ஃபேரடிகா வந்து 6 ஸ்வீப் ஆகிருக்கும். பட் இங்கே எல்லாமே ஸ்வீப் ஆகிடுச்சு. அப்போ இது எனக்கு ஒரு லிக்விடிட்டி கலெக்டட் அண்ட் மார்க்கெட் அப்போ உடனே அர்ஜென்சியாக போக போகிற ட்ரெண்டு கம்பல்சரி ப்ரீவியஸ் டே ஐஸ் எடுத்துரும். பட் என்னோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா தெரியுமா இருந்தது அன்றைக்கி? இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையுமே மார்க்கெட் எடுக்கும். இந்த லிக்விடிட்டி லோ ஃபுல்லாக ஹெச்ஆர், ஒரு பெரிய ஃபால் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் அது முன்னாடி ஒரு டேரக்ட் பைஸு. இதுதான் நான் சொல்லியிருந்தேன். அந்த 4 hours மார்க் பண்ணியிருந்தேன். 2 4 hours நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். எய்ம் இங்கேருந்து டேரக்ட் எக்ஸ்பான்ஷன், ப்ரீவியஸ் டே எடுத்து நான் தப்பாக லோன் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஏஎம் தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் நோ கிளியர் பிஓஇ 9:30 வரைக்கும் இல்லை. டேரக்ட் எக்ஸ்பான்ஷன் அது ரீட்ரேஷன் பைஸ், அதான் என்னுடைய மொத்த இது யோசனையுமே. ஓகே, மார்க்கெட் கரெக்டாக 9:30 டேப் ஆகுது. எடுத்தோன்னே என்ட்ரி எடுத்துடலாமா? கிடையாது, நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். என்ன கன்ஃபர்மேஷன்ஸ்? சிம்பிள் தான். எஸ்எம்டி தென் மேனிபுலேஷன் ஆகிட்டு முடிஞ்சிச்சா, அது 2 மட்டும் பாருங்க போதும். ஸ்ட்ரக்சர் பிடிஆர் எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்துருப்பீங்க. சில பேர் பிரேக்கர் ஆர்டர், சில பேர் எஃப்இஜி. நானும் எஃப்இஜி மட்டும்தான் பார்ப்பேன். அதுக்கேற்ற நம்ம மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம்.
Wednesdays. Yeah, okay. See guys, open ஆனோடனே இது ஒரு நல்ல லிக்விடிட்டியா, செம லிக்விடிட்டி. ஓகே, அந்த செல்ஸ் எடுத்தோம் நாங்கள் அன்றைக்கி. பைஸ் எடுக்கலன்னா கடைசி கிடைக்கல. நான் ஃபஸ்ட்டு பார்த்த செல்ஸ் வந்து இதே பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் இதை எடுத்துருந்துருக்கோம். இது எடுத்திருந்தாலே நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அது 1 hour ஃபேர் தான், அதை விடுங்க. நான் சொல்கிறது லிக்விடிட்டியை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இந்த டிஓஎல் சொல்கிறேன், இது பக்கா டிஓஎல். ஆக்சுவலாக இது வரைக்குமே வந்துடும் ஈஸியாக. 1 hour வந்து பெரிய ஃபேர் அடிக்கிறது தான். உங்களுக்கு அது வந்து இன்வெர்டேஷன் ஆக போகிறது இல்லையா, இது வரைக்குமே டிஓஎல். நான் என்ன பண்ணிட்டேன், அழகாக நான் இதை எடுத்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக செல்லும். ஜஸ்ட் ஒரு 23 46 18 ஆகிட்டான். 2 hour கிடச்சிருக்கோம். செகண்ட் டைமும் வந்தது. நான் அதை விட நான் எடுத்துருந்தது இங்கே இதை எடுத்துருந்தேன். இந்த செல்ஸ் தான் பிடிச்சிருந்தேன். அது கொஞ்சம் தான். ஓகே, ஒரு 1 hour அந்த மாதிரி தான் வந்திருக்கும். Wait a minute, I will show that. These are my executions. SMD இருந்ததுங்க. ஓகே, இவ்வளோ தான் ப்ராஃபிட்டே மேக் பண்ணது. அது நிறைய போச்சு, பட் மேக் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1 hour தான் மேக் பண்ணேன். ஏன்னா அது ரொம்ப மூமெண்ட் இல்லை, லிக்விடிட்டி முடிஞ்சு போச்சுல. 42க்கு மூவ் ஆனது 1 hour. நான் தான் 1 hour மூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் கைஸ் மெயின் கேமு. அங்கே லிக்விடிட்டி கலெக்ட் ஆனதுக்கு பிறகு தான் 1 hour ஃபேர் அப்புறம் மார்க்கெட் இருக்குது. பக்காவாக இங்கே லிக்விடிட்டி கலெக்டடு. இந்த டைம் பாருங்க 9:49, இங்கே வர 9:49. இது என்ன லோ 6 o'clock அரௌண்ட் வச்சுக்கோங்களேன். பட் இங்கே எடுத்துட்டான். 4 o'clock லோலாம் எடுத்தாச்சு. லண்டனே வந்தாச்சு. 6 o'clockலாம் எங்கேயோ மேலே இருக்குது, இங்கே இருக்குது 6 o'clockலாம். ஓகேங்களா, அவன் லண்டனே எடுத்துட்டான். 4 o'clock லோஸுமே வந்தாச்சு. ஸோ அப்போ எனக்கு எஸ்எம்டி தானே. இதை பாருங்கள், இது ஹையர் லோ, அது லோவர் லோ, என்கியூ பக்கா எஸ்எம்டி. ஃபேர் அடிக்க டேப் ஆகல, போயிட்டே இருந்தது கைஸ். நல்ல மூவ், சூப்பரான மூவ். ஐம் பண்ணது இங்கேருந்து வரைக்கும் 50 கூட வச்சு முடிச்சுட்டு அசால்ட்டாக போகுது இல்லை. இது வரைக்கும் வந்தாலே 2 hour வந்துடும். ட்ராயிங் வந்துருச்சா. ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணேன் பைன்றது கரெக்டாக நடந்தது. அன்றைக்கி எனக்கு கிடைக்கல, என்ட்ரி கிடைக்கல. எப்போது வெனஸ்டே. பட் அதுக்கு பதில் ஆப்போசிங் என்ட்ரி சேல்ஸை தான் முடித்தோம். ஆனால் நான் பண்ண பெரிய தப்பு, பிடிக்க வேண்டிய என்ட்ரிஸ் எது மண்டே அண்ட் டியூஸ்டேஸ் தான். நல்ல நல்ல என்ட்ரிஸ் பக்காவாக போச்சு ப்ரோ ட்ரெண்டில், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, பட் வெல் ஒரு 1 hour அந்த ட்ரேடை நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம். ஓகே, தென் இங்கே பாருங்கள், ஹையை மட்டும் எடுத்துருக்கான். ப்ரீவியஸ் ஹையை மட்டும் எடுத்துருக்கான். இப்போ இதை மார்க் பண்ணுவோம், இந்த டேக்கு மார்க் பண்ணுவோம். ஸ்டில் நாங்கள் நிற்கிறது டே டைம் ஃப்ரேம் IRL தான். ஸோ எப்போ வேணாலும் பை ஆகலாம், எப்போ வேணாலும் செல் ஆகலாம். நம்ம இருக்கிறது ப்ரீமியம்ஸில். ரேஞ்சில் யாராலையுமே கரெக்டாக இதான் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓவரால் த ட்ரெண்ட் இந்த வீக்லி IRL தொட்டதுனால நம்ம பைஸ் பார்த்துட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. பைஸ் வரும்போதுலாம் இது ப்ரோ ட்ரெண்ட்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரிஸ்க்லாம் எடுக்கலாம், எல்லாமே ஓகே. பட் பேஸ்ட் அந்த லிக்விடிட்டி நம்ம மூவ் ஆகி ஆகணும், வேறு வழியில். இதுதான் வெனஸ்டே கேண்டிலோடைய லோ. தென் இது ஹைஸ். வெனஸ்டே கேண்டில் ஹைஸ் அண்ட் லோஸ் பக்காவாக இருக்கா. 4 hours போயிடுங்க. இந்த கேண்டில் தான் நம்ம நேற்று செஷனில் ப்ளே ஆச்சு. அதுக்கப்புறம் பெரிய ஃபால், நம்ம அதை ஒன்றும் பெருசாக பார்க்கல. ஏன்னா அவுட் ஆஃப் த கில் ஜோன் நடந்தது மார்க்கெட். அகெயின் எல்லாமே அப்படியே தான் இருக்குது பை செல்ஸ்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே 6 to 9 ப்ரீவியஸ் ஹை எடுத்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஹை எடுத்துட்டா நம்மளோட செல் ஆஃப் சைடு நம்ம மெயின் பண்ணுறது தப்பே கிடையாது, ரைட் தானே. அது நம்மளுக்கு ஈவன் செஷனில் கிடைச்சிதா இல்லையா அதை பற்றி நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், வெனஸ்டே ஹைஸ் இருக்குல்ல, எஸ்எம்டி கிளியரா. எஸ்எம்டி நீங்கள் அதையும் பார்த்துட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் ஹை எடுத்துதா இங்கே அங்கே எடுத்துதா இல்லையா, ரெண்டுத்தையும் பார்த்துட்டே இருக்கணும். கம்பேர் பண்ணிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு என்ட்ரிஸ் எஸ்எம்டிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ எல்லாரும் என்ன தெரியுமா டவுட் வரும், நீ ப்ரோட்ரேட் பை தானே சொன்னேன், பை பார்க்கல. சிம்பிள், எனக்கு பீடிஆர் ரேசிங்கே கிடையாது. நான் பைஸ் பார்க்க முடியும் பீடிஆர் ரேஸ் இல்லாமல், அதனால தான் பைஸ் பார்க்கல. 15 minutes. இதை பாருங்கள், என்ன மாதிரி லிக்விடிட்டி ஏஷியன் லோஸ்லாம் அமைஞ்சிருக்கு. நான் எப்படி போயிட்டு இங்கே நம்ம பைஸ் பார்க்க முடியும். இந்த லிக்விடிட்டிலாம் கரெக்டாக விட்டு தான் நம்ம பார்க்கணும். சிம்பிள் கைஸ். 9:30 9:30 இங்கே இருக்குது. அன்றைக்கி நம்ம ரொம்ப வெறுப்பிச்சு மார்க்கெட்.
என்ன தெரியுமா, இந்த ஆர்டர் ஃப்ளோட வேற நான் பார்த்துட்டு இருந்தேன். பையா போகுது, இங்கேயும் அதை அப்படியே சப்போர்ட் பண்ணுது, செல்லே ஆகலை, ரெண்டு அப்போசிங்காகவே இருந்தது ரொம்ப நேரமாக. பாருங்க, இது ஹையர் ரோடு நிற்குது, இது லோவர் ரோடையே நிற்குது. எப்படா எடுக்கிறது, இதே ஒரு குழப்பம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரீவியஸே ஐ எடுக்கட்டும், எடுத்த பிறகு நான் முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் 9:30 சொல்லுங்க, 9:30 இங்கே இருக்குது. யா, இந்த 8:30 to 9:30 ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 8:30 லோவும் ஸ்வீப் ஆச்சு. ஓகே, மேக்ரோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணேன் நான், என்ட்ரி கிடைக்கல அது வரைக்குமே. ஒரு டிஸ்டர்பிங் என்ட்ரி தான் அது, ஏன்னா நான் நினச்ச ட்ரெண்டு நடந்தது லேட்டாக. இந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனது பார்த்துருப்பீங்க. இப்போது ரெண்டுமே எல்லாமே ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு ஃபெராரி காப்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த ஃபெராரி காப்பில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் கைஸ். வெயிட் மாதிரி நான் உங்களுக்கு எஸ்எம்டி காமிச்சிட்றேன். 10:30 ஆமாம் 10. அந்த ரோஸ் பாருங்கள், இப்படியே ப்ரீவியஸாக இங்கே இருக்கக்கூடிய ரோஸும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். இது 340 சம்திங் ஸ்வீப்பா, இங்கே அதே 340, இங்கே இருக்குது 340. ஓஹோ, ரொம்ப கீழே இருக்குது, சாரி. அது வந்து ஸ்வீப் ஆகலை, அவ்வளோதான். ஓகே, அதான் லண்டன் பார்ப்பேன், அந்த 3-2 அப்படின்றத நான் அதிகமாக பார்ப்பேன், அது ஸ்வீப் ஆகலை. ஸோ நான் என்ன எடுத்துக்கிட்டேன், பைஸு. எனக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், என்னது, மார்க்கெட் பிடிஎஸ் போகணும். இதுக்கெல்லாம் முன்னாடி நான் வேறு ஒன்று பண்ணிட்டேன். இந்த லோஸ் எல்லாம் லிக்விடிட்டி தானே, இதெல்லாம் லிக்விடிட்டி தானே இதெல்லாம். ஸோ நான் செல் எடுத்துட்டேன், ஒரு குட்டி செல் எடுத்துட்டேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா யோசிங்க. இந்த செல் எடுத்துட்டேன், ஓகேங்களா. எடுத்துகிட்டு அங்கே ரொம்ப நேரம் சுற்றிட்டு நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் என்ட்ரியை. ஈவன் $1 or $500 எல்லாமே காமிச்சிட்டே தான் இருந்தது. பட் எனக்கு ஒரு கட்டத்தில் இங்கே எதுக்கு மார்க்கெட் சும்மா நிற்குது, ஒன்று ப்ரீவியஸ் ஐ எடுத்ததுக்கு எனக்கு கீழே விழுந்துடணும். ப்ரீவியஸ் ஐ இங்கே எடுத்தாச்சு, அங்கே எடுக்கவே இல்லை ப்ரீவியஸ் ஐயை. நீங்களே பாருங்கள், ப்ரீவியஸ் ஐ இங்கே இருக்குது, மேலே இருக்குது. ஸோ நான் எனக்கு இங்கேயே எனக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஃபேரரி நம்ம உள்ளே போய்ட்டு எனக்கு செல் ஆகும், பெரிய செல்லாக, அவ்வளோதான். மொத்தமாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இந்த ஏஷியன் வரைக்கும் வந்துடும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணிவிட்டு என்ட்ரி எல்லாமே எடுத்தாச்சு. இந்த என்ட்ரி தான், ஓகே. ஜஸ்ட் ஒரு சின்ன என்ட்ரி. அதுக்கப்புறம் தான் கைஸ் புரிஞ்சுது, மார்க்கெட் 10 o'clock முடிஞ்ச உடனே 1 hour என்ன ஆச்சு, 4 hour என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அதை நான் மறந்துட்டேன், எப்போவுமே செக் பண்ணுறது 10 o'clock முடிஞ்ச உடனே 1 hour 4 hours என்ன ஆச்சுன்னு பார்ப்பேன், ஏன்னா அந்த கேண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் தான் நான் யோசித்தேன், பார்க்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு லேட்டராக இந்த ஸ்ட்ரீம்லேயே சொல்லியிருப்பேன், ரொம்ப லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன். இது இவ்வளோ பெரிய செல்லாம் அப்போ கிடையாது. அந்த டைமில் மார்க்கெட் நீங்கள் ரியாக்ட் ஆகும்போது இது ஒரு எஃப்இஜியாக இருந்தது, 1 2 3 எஃப்இஜி. அந்த எஃப்இஜிலேருந்து எனக்கு அகைன் மேலே போச்சு, ஓகேங்களா. செல் ஆகாமல் தடுத்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு இதான் அங்கே ரீசனாக இருந்தது, 4 hours எஃப்இஜி. 1 hourலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பட் லைவில் நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த எஃப்இஜியை கன்சிடர் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே 4 hour எஃப்இஜின்னு மார்க் பண்ணியிருப்பேன். அரௌண்ட் அது வந்து 020 பாயிண்ட்டா, அதே தான் நான் இங்கே மார்க் பண்ணி எடுத்துருப்பேன். 4 hour எஃப்இஜி 25,020. லேட்டராக ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணேன். அந்த 4 hours தான் இப்போ மார்க்கெட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செல் ஆகும்ன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும், பைஸ் கண்டினியூஷன் ஆகுமான்றது தான் பார்க்கத்தான் என் வேலை. ஃபுல்லாக அக்யூமுலேஷன், டபுள் பெருச்சு வேறு, ஓகே. பக்கா ஸ்வீப்பு, 2 பக்கமும் ஸ்வீப்பு. இதான் நம்மளுடைய என்ட்ரி. ஆனால் அது எடுக்கல, அர்ஜென்சி, ஐயோ மிஸ் ஆகிடக்கூடாது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு கூட சொல்லலாம், ஃபோமோ. நான் பண்ணேன், 3 minute கூட போயிட்டேன். எனக்கு எஸ்எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இதான் என்னோட என்ட்ரி. ஜஸ்ட் 2 hour, ரொம்பலாம் கிடையாது, வெறும் 2 hour தான் எய்ம். அதுக்கு மேலே எய்ம் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லை. அது ஒரு லக்கி என்ட்ரி கூட வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்தது என்ட்ரி.
ஓகே, பக்கா என்ட்ரி. இதுதான் கைஸ் எனக்கு பிடிச்சிருந்தேன். நான் 2 என்ட்ரிஸும் ஆனால் நான் ஹோல்ட் பண்ணல, 1 ஹவர்லேயே எக்ஸிட் ஆகிட்டேன். சீரியஸ்லி நான் ஹோல்ட் பண்ணாதே என்னோட பெரிய தப்பு. ஹோல்ட் பண்ணாமல் 1 ஹவர்லேயே எக்ஸிட் ஆகிட்டேன் பை என்ட்ரிஸை. நீங்கள் எங்கேயே பார்க்கலாம் எக்ஸிக்யூஷன்ஸில் வந்து பிஃபோர் எக்ஸிட் ஆனது. ஜஸ்ட் 63 தான் எக்ஸிக்யூட் பண்ணேன். 96 வெளியே வந்துட்டேன் 30 ஹேண்டில்ஸ்லேயே. பட் அதனோட டிபி பாருங்கள், 25 170 போயிருக்கும். நான் 96னால் எங்கேயோ ரொம்ப இயர்லியாக க்ளோஸ் ஆகிட்டேன். எனக்கு அது அரௌண்ட் 1 ஹவர் கூட கிடையாது. இவ்வளோ தான் பிடிச்சிருந்தது. இந்த இடத்துல போய் எக்ஸிட் ஆகிட்டேன். ஒன்றுமே அது பெரிய ப்ராஃபிட்டே கிடையாது, பெரிய தப்பு நான் பண்ணது. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு காமிக்கல, ரியாலிட்டி ஆஃப் த ட்ரேடர் பார்த்துக்கோங்க. இப்படி தான் ஆகிடுது சம்டைம்ஸ். நல்ல என்ட்ரி 2 நாள் யூஸ் பண்ண மண்டே டியூஸ்டே, வெனஸ்டே ஒரு என்ட்ரி எடுத்தால் செல்ஸு பைஸ் கிடைக்கல, நான் பைஸ் தான் போச்சு. இங்கே பர்ஃபெக்டாக போகுது, நான் வெளியே வந்துட்டேன். இப்படிலாம் மாற்றி மாற்றி நமக்கு நடக்கும். பட் நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து ஆகும். அதெல்லாம் மீறியுமே நான் வந்து அக்கௌண்ட்டை $700 ப்ராஃபிட்டில் தான் வச்சிருந்தேன். இந்த வீக் 50,000 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எனக்கு ஃப்ரைடே ஃபீவர் அவ்வளோதான் முடிச்சிது மார்க்கெட்டை. ஃப்ரைடே ஆக்சுவலாக எனக்கு என்ட்ரியே இருந்திருக்காது. நானாக ஃபோர்ஸ் பண்ணி என்னோடய செட்டப்லாம் மீறி என்ட்ரி எடுத்தேன். எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே ஹைஸ், தேர்ஸ்டே. ஓகேயா, எதுவுமே அங்கே இல்லை சுத்தமாக. மார்க்கெட்டில் ஒன்றுமே கிடைக்கல, க்ரைட்டீரியாவே இல்லை. நானாக ஃபோர்ஸ் பண்ணி என்ட்ரி எடுத்து 2 என்ட்ரி பேக் டு பேக் லாஸஸ் தான். செட்டப் அகைன் ரேஞ்ச், மார்க்கெட் திருப்பி அதே ரேஞ்சில் தான் இருந்தது. ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு அது ரேஞ்சில் தான் இருக்குன்னு புரியலன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதே வேஸ்ட். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்றே ஒன்று தான், செல் ஆஃப் ஆகலாம் தெரியுதுங்களா. ஏன்னா வெனஸ்டே 10 மணிலேருந்து தேர்ஸ்டே 10 மணி எஸ்எம்டி லோவர் ஐ. இங்கே வெனஸ்டே 10 o'clock டு தேர்ஸ்டே 10 o'clock ஐஆர் ஐ எஸ்எம்டி டே ஐஆரில் இருக்குது. வீக்லிலேயே எனக்கு இருக்குது என்னது, வீக்லி ஐஆரில் இருக்குது. மார்க்கெட் கரெக்டாக ஃப்ரைடே போயிட்டு என்வாக் தொட்டான். செம்ம குழப்பம், என்னடா இதுன்னு. சரி நான் யோசிச்சு ஒன்று வேணாம், எப்படி தானே போய் தானே ஆகணும், அப்போ பை தானே ஆகணும். அதை பார்த்தா முடிச்சிட்டாங்க, 8 வரையும் முடிச்சிட்டாங்க அந்த பைஸை. இப்போ தான் இன்னும் பெரிய குழப்பம், இந்த 4 hour வந்து நான் செல் எடுக்கலாமா வேணாமா. சரி நான் அந்த 4 hour நம்பி நான் செல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா, செம கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு. ஏன்னா என்வாக் தொட்டாச்சு, வீக்லி ஐஆர் ஆல்ரெடி தொட்டாச்சு, மேலே போய் தான் ஆகணும். இங்கே என்னன்னா டே ஐஆர்எல் தொட்டாச்சு, எஸ்எம்டி வேறு இருக்குது, 4 hours இருக்குது, செல் ஆகுமா. ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிட்டேன். இத்தனைக்கும் நான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீக்லியில் தொட்டுருச்சு, அது பண்ணிடுச்சு, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த என்வாக் தெரியுதுங்களா, செகண்ட் டைம் என்வாக் டேப் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இது எப்போ டேப் ஆச்சு, டியூஸ்டே 9 o'clock டேப் ஆயிருந்தது. அதே டியூஸ்டே 9 o'clock தான் என்கியூன்னு டேப் ஆயிருந்தது. இது எல்லாமே நான் பார்த்துருந்தேன். இங்கே எஸ்எம்டியா, இங்கே ஆஹா எஸ்எம்டியில் ஓகே, ரெண்டுமே ஸ்வீப். சரி எனக்கு அது ஸ்வீப் ஆனது இன்னும் சந்தோஷம், ஏன்னா ப்ரீவியஸாக ஆல்ரெடி தொடர்ந்து ப்ரீவியஸ் ஸ்வீப் ஆனால் ரொம்ப சந்தோஷம். எஸ்எஸ்எல்லாம் எடுத்துச்சு கைஸ், நம்ம பிஎஸ்சில் எடுத்து ஆகணும். நான் ரீட்ரேஸ்மெண்ட் தான் பிடிக்கலான்னு பார்த்து தான் என்னோட எய்மாக இருந்தது. நான் அதை தான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பாங்க, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் நான் பார்க்க போகிறேன், வேறு எதுவும் பெருசாக பார்க்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. இருங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ப்ரீவியஸ் டே லோ எடுத்தாச்சு, நமக்கு தேவையில்லை. இந்த 1 hour மார்க் பண்ணிக்கிட்டேன். திரும்பி 1 hour மார்க் பண்ணிட்டேன். ரெடிமேட் 9 o'clock டேப்பு 15 minute போய் தான் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அதான் நான் கன்ஃபியூஷன் ஆகல, மிஸ்ன்ற என்ட்ரி எடுக்க மாட்டேன். என்ன பண்ணிட்டேன், 1 hour டேப் ஆகிடுச்சு, இங்கே டேப் ஆகலையே, இது ஈக்குவல் லோ தானே. பாருங்க செம்ம ஈக்குவல் லோஸ் அது. 715, 730, 745 மூணுமே பயங்கரமான ஈக்குவல் லோஸ். ஸோ அந்த ஈக்குவல் லோ எப்படி இருந்தாலும் அந்த ஈக்குவல் லோ செல் அடிச்சு தான் ஆகணும். இங்கே வந்து பை போய்க்கலாம், பைக் அங்கே வந்து 1 minute கன்ஃபர்மேஷன் கொடுக்கும்ல, அப்போ நான் பை எடுத்துக்கலாம். இதே ஐடியா தான் எனக்கு இங்கே அந்த பிடிஆர் எஸ்எம்டின்றதையும் நான் கவனித்தேன். பாருங்க இங்கே எடுத்துருக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, பிடிஆர் இருக்கா இங்கே, அந்த பிடிஆர் மார்க்கெட் தொட்டுருச்சு இஎஸ்ல, இங்கே தொடலை. அதை நான் வந்து சும்மா என்னோட டேர்மில் பிடிஆர் எஸ்எம்டின்னு சொல்லிப்பேன். ஸோ இதை நான் பார்த்தாலுமே எனக்கு மனசு வரல, ஈக்குவல் லோன் ஒன்று இருந்தால் அது எப்படி மார்க்கெட் எடுக்காமல் போகும், இதே தான் என்னோட கேள்வி. ஸ்டீம் ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன், ஈக்குவல் லோ இருக்குது, மார்க்கெட் எப்படி அதை எடுக்காமல் போயிடலாம், மேலே பை போயிடலாமா, வாய்ப்பே இல்லை. அப்போ அங்கே வந்து தான் ஆகணும். அப்போ அங்கே வர வரைக்கும் நான் செல் அடிப்பேன். இந்த முட்டாள்தனத்தை தான் பண்ணேன்.
அதை நான் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை. அதில் என்னோட க்ரைட்டீரியா எஸ்எம்டின்னு ஒன்று இல்லவே இல்லை. இவ்வளோத்தையும் யோசிச்சுட்டு நான் அந்த ஒன்றத்தை மட்டும் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எம்டி இல்லாமல் எதில் எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருப்பேன். அதை யோசிச்சு பிறகு நான் எடுத்துட்டேன். இங்கே வரேன், இந்த மாதிரி இருக்கு செட்டப்பு ஃபுல்லாக ஈக்குவல் இந்த இடத்துல. நான் எய்ம் பண்ணது செல் ஆகணும் இங்கேருந்து செல் ஆகணுன்றது தான் என்னோட எய்மே. எதுவுமே எய்மா இல்லவே இல்லை. அப்படி ரைட் ஐ மினிட். ஓகே, இது ஃபுல்லாக அக்யூமுலேஷனா, இது மேனிபுலேஷனா? ஃபேர் வேல்யூ கேப் வேறு வந்துச்சு. நம்ம சும்மா விடுவோமா? எடுக்கணும்னு தோணுது. பட் நான் இந்த என்ட்ரி போகல. ஓகே, அந்த என்ட்ரி நான் பெருசாக போகல. ஏன்னா அது வந்து டேப் ஆகும்போது நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். 4 ஹவருன்ற பீரியடே மேலே உட்காந்துருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்லாம் நம்ம எதுக்கு இதில் போனோம்? இங்கே அழகாக தவிர்த்துட்டேன், செம்மையாக தவிர்த்துட்டேன் லாஸை. அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இன்கேஸ் இந்த லோஸ் எல்லாத்தையும் ஸ்வீப் இந்த லோ பண்ணியிருந்தால் இங்கே மார்க்கெட் தொடும் போது அக்ரெசிவாக பை எடுத்திருப்பேன். அதுவும் நடக்கலையா? எஸ்எம்டியாவது இருக்குதான்னு பார்த்தேன். பை சைட்டில் எஸ்எம்டியும் இல்லை, இந்த லோ தான் எல்லாத்துக்கும் ரியாக்ஷனு. ஒன்றுமே புரியல. ஆனால் இங்கேருந்து செல் எடுக்க மட்டும் தைரியமாக எடுக்காமல் விட்டேன். இங்கே போயிட்டு 4 ஹவர் தொட்டுது பாருங்கள், 4 ஹவரே தொட்டுருச்சு. எஃப்இஜி வேறு இங்கே வச்சுருக்கு, நம்ம எடுத்துடலான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துட்டேன் கைஸ். அப்போது நான் பார்க்குறேன் இங்கே இருக்கக்கூடியது எஸ்எம்டி, பிடிஆர் எஸ்எம்டி. மார்க்கெட் இங்கே தொட்டிருக்கு, இங்கே தொடலை. இஎஸில் 15 மினிட்லேயும் தொட்டிருந்தது, 1 மினிட்லையும் தொட்டிருந்தது. என்கியூவில் 15 மினிட்லையும் தொடல, 1 மினிட்லையும் தொடல. இதை நான் பார்த்தும் போயிட்டு 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் கீழே ஈக்குவலோ இருக்குது, கம்பல்சரி மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லி செல் எடுக்கிறேன். இங்கேருந்து எடுத்தேன். அதை ஃபுல் எஸ்எல் வாங்காமல் ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறமும் போயிட்டேன். அதுதான் பெரிய தப்பு. நல்லா பெரிய லாட்டில் போட்டு $500 ரிஸ்க் வச்சு எடுத்து ஓவராலாக எனக்கு லாஸ் ஆனது இதுதான் கைஸ். அன்றைக்கி ரெண்டுமே சேம் தான் என்ட்ரி பாயிண்ட் தான் இருக்கும் பாருங்கள். ஓப்பன்னு போட்டிருக்கா 44, 45 சேம் என்ட்ரி பாயிண்ட். உடனே ஒரு 5 நிமிஷம் கேப்பில் எடுத்தேன். எக்ஸிட்டும் ஓரளவுக்கு அதே தான் போச்சு. லாட் சைஸுன்றதுனால லாஸஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. பேக் டு பேக் நான் இங்கே எடுத்து லாஸ் பண்ணேன் இந்த ஒரே ஒரு இடத்துல. செகண்ட் டைம் எடுக்கும்போது இங்கே ஐஓஎஃப்டி ஃபார்ம் ஆச்சா, இந்த ஐஓஎஃப்டியில் எடுத்தேன், அதுவும் போயிடுச்சு லாஸ். அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கல, பெருசாக எனக்கு செல்ஸ் ஆகும் நம்பிக்கை இல்லை. நான் பார்த்துட்டு தான் இருந்தோம், எனக்கு எஸ்எம்டி கிடைக்கல, அது எதுவும் பெருசாக எதுவும் நம்பிக்கை இல்லை. இந்த 5 மினிட் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கும், அது டேப் ஆகிட்டு தான் இங்கே ஃபால் ஆச்சு. இதுவும் வந்து திருப்பியும் எடுக்கல. எனக்கு ஒரே யோசனை, என்ன இது ஈக்குவல் லோ மார்க்கெட் எதுக்கு எடுக்காமல் விடுது, இப்படி ஒரு ஈக்குவல் லோ எதுக்கு எடுக்காமல் விடுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி தானே இந்த ஈக்குவல் லோஸ் எனக்கு ஒன்றும் டார்கெட்டாக தான் ஆகும் போகுது, அது இன்றைக்கே எடுக்கணும் நான் எய்ம் பண்ணி எனக்கு எடுக்கல. அதுவே நான் பண்ண பெரிய தப்பு. இதுக்காக தான் நான் வந்து எஸ்எம்டின்ற ஒரு க்ரைட்டீரியா ரீஃபைன்மெண்ட்டுக்கு வச்சிருக்கேன், நான் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு. அந்த க்ரைட்டீரியா இங்கே இல்லாமல் ட்ரேட் எடுத்ததும் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதுக்கிட்டே நான் ஒரே ஒரு ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டேன். ஓகே, பட் ஸ்ட்ரீமிங்கில் ரெக்கார்ட் ஆகிருக்காது, கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ப்ளூ காயினில் எக்கச்சக்கமாக ஹை ரிஸ்கி ஸ்கேல்பிங் லாட்ஸ்லாம் அதிகமாக போட்டு பண்ணியிருப்பேன். ஓகே, அது ரெக்கமெண்டபிளே கிடையாது. அதில் கேர்லெஸ் ஒரு மிஸ்டேக், நான் ஃபஸ்ட்டு செல் அடிக்கணும், அது போல் பை அடிச்சிட்டேன். இதான் என்னோடய ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். 875 நான் செல் அடிச்சிருக்கணும், தேவையில்லாமல் அங்கே தப்பாக ட்ரிகர் பண்ணிட்டேன். அதுவே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பை போட்டேன் ஆர்டர் பேனலில், அது எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் எவ்வளோ 56ல் 19ல் 28ல் நான் ஒழுங்காக 875 எடுத்திருந்த செல்ஸை நான் க்ளோஸ் பண்ணும்போது 810 அரௌண்ட் ஒரு 10 மட்டும் கழிச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 65 ஹேண்டில்ஸாக நான் அழகாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன். $1000 வந்திருக்கும். இது வந்து ப்ளூ காயின் அக்கௌண்ட்டு, ஃபண்டிங் டிக்ஸில் கிடையாது. ஸோ அதான் ஓவராலாக இங்கே ஒரு ஸ்கேல் பண்ணி அதில் ஒரு $500 ப்ராஃபிட் வந்திருக்கும். வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணலை. நான் இங்கே $500 லாஸ் பண்ணேன், இங்கே $500 ப்ராஃபிட் பண்ணேன். பிரேக் ஈவன் ஆகிடுச்சு. 2 அக்கௌண்ட்டை வேறு அன்றைக்கி டே எனக்கு பிரேக் ஈவன். தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் நான் என்னுடைய வீக்கை முடிச்சிருக்கேன். தென் இந்த வீக் ஒன்றும் எனக்கு பெரிய ப்ராஃபிட்டபிள் வீக்கும் கிடையாது, நல்ல ஒரு லெசன் வீக், அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக எனக்கு இங்கே கிடைக்கல. சி இவ்வளோதான். இந்த வீக் நடந்தது இதுதான். மண்டே டியூஸ்டே ட்ரேட்ஸ் இல்லை, வெனஸ்டே சரியாக ஹோல்ட் பண்ணலை. ஓகே, பட் கிரேட் ட்ரேட். தேர்ஸ்டே உங்களுக்கே தெரியும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே சொதப்பு. இப்படி தான் இந்த வீக் முடிஞ்சிருந்தது. ப்ளூ காயினில் மட்டும் தான் ஒரு $500 ப்ராஃபிட்ஸில் முடிஞ்சது. தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு ஒரு எஜ்ஜு கண்டுபிடிங்க, அந்த எஜ்ஜில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் பண்ணாதீங்க.
பட் பண்ணுறதா இருந்தால் அதை ரீஃபைன்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே அதான்ற சேனல்ஸ் எல்லாமே எடுங்க, டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள் இது நமக்கு லைவில் செட் ஆகுமா ஆகாதா. அது என்ன லைவில் செட் ஆகுமா ஆகாதுன்னா உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் ஸ்டெபிலிட்டி இதை ஏற்றுக்குதான் பார்க்கணும். நம்ம கம்ப்யூட்டர் இல்லைல்ல, அப்படி இருந்தால் நம்ம கோட் பண்ணால் நம்ம பாட்டு நம்ம மேலே பார்த்துட்டே இருப்போமே, அதை நம்ம பண்ணி தானே ஒழுங்காக பார்க்க மாட்டோம். ஸோ உங்கள் மைண்ட் செட்டுக்கு அதை அடாப்ட் ஆகணும். அது நீங்கள் லைவில் தான் டெஸ்ட் பண்ணணும், வேறு வழியில். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணவே தான் இவ்வளோ லாஸ் பண்ணி அக்கௌண்ட் இன்னும் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. ஓகே, $200 இன்னும் நான் ப்ராஃபிட்டாக தான் வச்சுருக்கேன் என்னோட ஃபண்டிங் ட்ரிக்ஸை. ப்ளூ அலைன் வந்து அரௌண்ட் ஒரு வெயிட் ஐ வில் ஷோ தட். ஸோ இது இஸ் மை ப்ளூ அலைன் அக்கௌண்ட். ஸ்டில் 51,338 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, 1,338 ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வந்து டிராஸ்டிக்காக லாஸ்ட்டில் முடிச்சுருந்துருக்கேன். அதுக்கான காரணம் $250 தான் ரிஸ்க் வச்சுருந்தேன். அன்றைக்கி ஒரு ஸ்லிப்பேஜ் ஆச்சு, எனக்கு $500 எக்ஸ்ட்ரா போய் லாஸ் ஆச்சு மார்க்கெட். ஸோ ஓவரால் $700 ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மண்டே திரும்பி ட்ரேட் பண்ணும்போது எமோஷனல் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீக்கே நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரைடே மட்டும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எல்லாம் முடிச்சிருந்தேன். பட் நான் அதை ஸ்டில் இன்னும் அந்த வீக்லேருந்து ரெக்கவர் ஆகி வரல தான், ஓகேங்களா. பட் 2 வீக்ஸ் நான் பாசிட்டிவாக பொறுமையாக முடித்தேன். பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது, ஓகே பொறுமையாக போய்க்கலாம்னு சொல்லிட்டு. இந்த வீக்கில் நான் பண்ண தப்ப என்ன, என்னால் 2 அக்கௌண்ட்டும் மாற்றி மாற்றி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இது ப்ராஜெக்ட்ஸ், அது ட்ரேட் காப்பி ரைட்டிங் தான் நான் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் ப்ளூ கண்ணில் அதர் ப்ராஃபிட்ஸோட காப்பி ரைட்டிங் அவ்வளோ கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால என்னால் பண்ண முடியல. நான் சைமல்டேனியஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸ்டில் ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்கேன். அதாச்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த அக்கௌண்ட் நான் 50,000 அகைன் பிரேக் ஈவன் போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஷோ தட் இந்த கர்வ் வரும்னு நினைக்கிறேன், அப்டேட் ஆகலை, ஏன்னு தெரியல கைஸ், இங்கே அப்டேட் ஆக அந்த பேலன்ஸ் கர்வ் வரும், நான் எவ்வளோ லோவஸ்ட் பேலன்ஸ் போயிருந்தேன். ஓகே, ஐ வில் ஷோ தட் the weekly streaming. That's it guys, risk management very very important. See you in the next video. Thank you.